வணக்கம். இது யுகம் வானொலியின் பிரதான செய்திகள். செய்தியாசிரியர் VAK ஹரேந்திரன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை. முதலில் தலைப்புச் செய்திகள். தலை தூக்கும் பாதாள உலகம் ஒடுக்கப்படும் என்கிறது அனுர அரசாங்கம். இலங்கை கடற்பரப்பில் 17 இந்திய மீனவர்கள் கைது. லஞ்சம் பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது. பண்டிகை காலத்தில் கனடாவில் தீவிர போலீஸ் சோதனை. கனடாவில் கடத்தலுடன் தொடர்புடைய 10 பேர் கைது. ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து அழுத்தம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான புதிய நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை திரும்ப பெறப்போவதாக ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். செய்திகள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தினூடாக 2371 மில்லியன் ரூபாய் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வழங்கப்பட உள்ளது. அமைச்சரவையின் தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச இதனை தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமூக பொருளாதார அபிவிருத்தி மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திடுவதன் ஊடாக இந்திய அரசாங்கத்தினால் 2371 மில்லியன் ரூபாய் நிதியுதவி கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வழங்கப்படவுள்ளது. இதனூடாக 33 திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதன் பிரகாரம் கல்விக்காக 350 மில்லியனும், சுகாதாரத்திற்காக 780 மில்லியனும், விவசாயத்திற்காக 620 மில்லியனும், மீன்பிடிக்காக 230 மில்லியன் உள்ளடங்களாக 2371 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கேபினட் මණ්ඩලය විසින් මේ කැබිනට් පත්‍රිකාව විසින් අනුමැතිය ලබා දෙන්න ලැබුවා. විශාල චෝදනාවක් එල්ල කරනවා සමාජ මාධ්‍ය හා හැමතැන. பாரிய குற்றச்சாட்டு ஒன்று சமூக ஊடகங்களில் பரவுகின்றது. எட்கா உடன்படிக்கைக்கு எதிராக நூலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். தற்போது ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளீர்கள் அல்லது கையெழுத்திட தீர்மானித்துள்ளீர்கள். அப்படி என்றால் இந்தியா தற்போது நல்லதா என கேட்கின்றனர். හොඳයි වගේ එකක්. ඕනෑම ජාත්‍යන්තර වෙළඳ ආරක්ෂක சர்வதேச சந்தை பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். எந்தவொரு உடன்படிக்கை தொடர்பிலும் பகிரங்கமாக பேசுவதற்கு நாம் தயாராக உள்ளோம். இந்தியாவுடன் மாத்திரமல்ல, எந்தவொரு நாட்டுடனும் அது தொடர்பான உடன்படிக்கையை ஆராய்ந்து பார்த்து செயற்பட தயாராக உள்ளோம். நாம் கையெழுத்திடும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் மக்களுடன் பகிரங்கமாக கலந்துரையாடுவோம். தற்போதுள்ள ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடல் மாத்திரமே இடம்பெற்றுள்ளது. அந்த கலந்துரையாடலை முன்னோக்கி கொண்டு செல்ல தயாராக உள்ளோம். அப்படியில்லாமல் ஒன்று கூட கையெழுத்திட்டு நிறைவு செய்யப்படவில்லை. மீண்டும் தலை தூக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் ஒடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். அரசாங்கம் என்ற வகையில் பாதாள உலகத்தையும் போதைப்பொருள் கடத்தலையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம். ஆனால் ஷோ நடத்தி வாராந்த நடவடிக்கைகள், 2 வார நடவடிக்கைகளில் இதனை செய்ய எதிர்பார்க்கவில்லை. இதில் பாதுகாப்பு படையினர் படிப்படியாக தலையிட்டு வருகின்றனர். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அதன் முடிவுகளை பார்க்க முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் இன்று அதிகாலை தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து 17 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 17 மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதற்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளின் விசாரணையின் பின்னர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் 17 சந்தேக நபர்களையும் ஆஜர்படுத்திய நிலையில் இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். குறித்த மீனவர்கள் தலைமன்னார் கடற்பரப்பில் சட்டவிரோத இழுவை மடி வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் 2 ரோலர் படகுகள் உட்பட்ட மீன்பிடியில் ஈடுபட்ட 17 மீனவர்களையும் கைது செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் எல்லையை மீறிய குற்றச்சாட்டில் 554 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பிலும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது.
இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச இலங்கை இந்திய பிரச்சினை குறித்து பதிலளித்தார். එක දවසක යන ප්‍රශ්නයක් නෙමෙයි ඔබ කිව්වා වගේම කාලයක් තිස්සේ දිනපතා යන ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා. இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தையூடாகவே தீர்க்க முடியும். இது தொடர்பில் அரசாங்கம் தொடர்ச்சியாக கவனம் செலுத்தியுள்ளது. ராஜதந்திர ரீதியில் கலந்துரையாடி பிரச்சினைக்கு நிலையான தீர்வை காண வேண்டும். ஜனாதிபதியின் விஜயத்தினூடாக மாத்திரம் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. எமது மீனவர்களை ஸ்திரப்படுத்துவதுடன் அவர்களை பாதுகாப்பதற்கான வேலை திட்டத்தையும் எமது கடற்பரப்பை பாதுகாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளோம். නමුත් අපි ඒක අවධානය යොමු කරලා තියෙන්නේ අපේ දීවරයත් ශක්තිමත් කරමින් ආරක්ෂා කරමින් ඉන්න අතරේ අපේ මොහොත සීමාව ආරක්ෂා කරගන්න. திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் லஞ்சம் பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பலகம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் பணத் தகராறு தொடர்பில் திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளார். முறைப்பாட்டை விசாரித்து முறைப்பாட்டாளருக்கு தர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர தேவையான ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என கூறி அதற்காக 5000 ரூபாவை லஞ்சமாக சந்தக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் கேட்டுள்ளார். பின்னர் குறித்த போலீஸ் அதிகாரி லஞ்சம் பெறும் சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி நேற்று திருகோணமலை போலீஸ் நிலையத்தின் பல்வேறு முறைப்பாடுகள் விசாரணை பிரிவில் சமூக போலீஸ் பிரிவில் கடமையாற்றிய போலீஸ் சார்ஜன் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இவரை திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரசடி வீதி பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று பகல் வேளையில் திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வீட்டில் இருந்த 8 பவுண்ட் நகை, 200 கனேடியன் டாலர், 35,000 ரூபாய் இலங்கை பணம் ஆகியவை திருடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் பெண்ணொருவரை மது போதையில் தகாத உறவுக்கு அழைத்தமையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள இளைஞர்களால் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நைய புடைக்கப்பட்டு காங்கேசன்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கேசன்துறை போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் இன்று காலை மாவட்டபுரம் தையலகத்தில் தைப்பதற்கு கொடுத்த சீருடையை எடுப்பதற்கு மது போதையில் சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தையலகத்தில் பணிபுரியும் பெண்களை தகாத உறவுக்கு வருமாறு போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் வற்புறுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து கடைக்கு வந்த 2 யுவதிகளிடமும் தன்னுடன் தகாத உறவுக்கு வருமாறு அந்த போலீஸ் உத்தியோகத்தர் கொச்சை தமிழில் கேட்டுள்ளார். இதையடுத்து அந்த பிரதேச மக்கள் குறித்த போலீஸ் அதிகாரியை நைய புடைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். எனினும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனது அறையினுள் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து சமரசம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாகவும் தெரிய வருகிறது. கனேடிய செய்திகள். பண்டிகை காலத்தில் கனடாவில் தீவிர சோதனைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பல்வேறு இடங்களில் வாகனங்கள் சோதனையிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வீதி போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போதையில் வாகனம் செலுத்துவோருக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினர். பனிப்பொழிவு அதிகரித்துள்ளதால் சாரதிகள் வாகனங்களை மிக கவனமாக செலுத்த வேண்டும் என்றும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவின் பிரம்டன் பகுதியில் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய 10 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பிரம்டனில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து கடத்தப்பட்ட 3 பேரையும் போலீசார் மீட்டனர். பீல் பிராந்திய போலீசார் இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்கள் எவ்வித ஆபத்தும் இன்றி மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து போலீசார் துப்பாக்கிகளையும் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதற்கான அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 75 லிபரல் கட்சி எம்பிக்களில் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் கட்சியின் தலைமைத்துவத்தை பற்றி பேசுவதற்காக ஒன்று கூடியதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் ஒட்டோவாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் லிபரல் எம்பி சந்திர ஆர்யா 2 நாட்களுக்கு முன்னர் பிரதமர் ட்ரூடோவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். ட்ரூடோ உடனடியாக லிபரல் கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று அவர் அக்கடிதத்தில் கூறியிருந்தார். உங்கள் இடதுசாரி நிலைப்பாடுகளுடன் நான் அடிக்கடி உடன்படாமல் இருந்தவன். எனினும் எங்கள் சகாக்களில் சிலர் உங்கள் ராஜினாமாவுக்கு அழைப்பு விடுத்த போதும் நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்தேன். எனினும் நீங்கள் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையை நிலைநாட்ட தவறிவிட்டீர்கள். எங்கள் தரப்பில் பெரும்பாலானோர் உங்கள் தலைமையை இனி ஆதரிக்க மாட்டார்கள் என்று அவர் அந்த கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகள். உலக பிரபலமான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது.
தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் நடத்தப்படும். மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரத்துக்கு அடுத்தபடியாக உசிலம்பட்டி அருகே உள்ள தொட்டப்பநாயக்கனூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு பிரசித்தி பெற்றது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. மாவட்ட கலெக்டரிடம் அனுமதி பெறாத அமைப்பாளர்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்கக்கூடாது. ஜல்லிக்கட்டின் போது காளைகளை துன்புறுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு போட்டி முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் ஆகிய புதிய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச செய்திகள். உலகின் பரபரப்பான நீர்வழி பாதைகளில் ஒன்றான பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை திரும்பப் பெறப்போவதாக அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். கால்வாயில் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக கட்டணங்கள் அறவிடப்படுவதால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். பனாமா கால்வாயைச் சுற்றி சீனாவின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பனாமா கால்வாயின் நிர்வாகம் பனாமாவிடம் மட்டுமே இருக்க வேண்டும், சீனாவிடமோ வேறு யாரிடமோ அல்ல. அந்த நிர்வாகம் தவறான கைகளுக்கு போவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் கூறுகின்றார். கடந்த அக்டோபரில் முடிவுற்ற நிதியாண்டில் பனாமா நீர்வழி பாதை சுமார் $5 பில்லியன் வருமானத்தை ஈட்டியது குறிப்பிடத்தக்கது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தலை தூக்கும் பாதாள உலகம் ஒடுக்கப்படும் என்கிறது அனுர அரசாங்கம். இலங்கை கடற்பரப்பில் 17 இந்திய மீனவர்கள் கைது. லஞ்சம் பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது. பண்டிகை காலத்தில் கனடாவில் தீவிர போலீஸ் சோதனை. கனடாவில் கடத்தலுடன் தொடர்புடைய 10 பேர் கைது. ட்ரூடோ பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து அழுத்தம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான புதிய நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டது. பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை திரும்பப் பெறப்போவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யுகம் radio.ca என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.